மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான ஆவி பறக்கும் மட்டன் குழம்பு. குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 1 மடங்குனா இஞ்சி 1/2 மடங்கு தான் ஆட் பண்ணணும். இந்த இஞ்சி பூண்டையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவு புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கிலோ அளவு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா இன்க்ரீடியன்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் அளவு உள்ள தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். மங்களகரமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். மட்டன் சாஃப்டாக குக்காக நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மட்டன் வேக வைக்கும் போது சுடு தண்ணி தான் ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மட்டன் பீஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்த மட்டனை ஜஸ்ட்டு ஒரே ஒரு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ரொம்ப கழுவி மட்டனோட டேஸ்ட்டே போக வச்சிடுறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஆடாக வாங்கி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்ராக்சிமேட்டாக 8 kg இருக்கும். மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே சாட்டே பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வேணும், அதனால் நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 கப்பு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மட்டனை ஒரு 50% குக் பண்ண போகிறோம். இப்போது மட்டன் 50% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டன் வேக லேட் ஆகும். எப்போ மட்டன் செஞ்சாலுமே இந்த மாதிரி 50% குக் ஆனதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸ்டேஜில் தேங்காய், முந்திரி, கசகசா போட்டு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ முந்திரி ஆட் பண்ணியிருக்கனால குழம்பு இப்போ நல்லா திக்காக மாறி இருக்கும். மட்டன் குழம்பு எப்பயுமே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 3 கப் அளவு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம மட்டன் மசாலா போட்டுக்கலாம். மசாலா இந்த மாதிரி ஃபினிஷிங் டச்சில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ஓவராலாக மட்டன் வேகிற ப்ராசஸ் ஒரு 45 மினிட்ஸ் தான். காரசாரமான ஆவி பறக்கும் மட்டன் குழம்பு தயார். சூடான இட்லியில் நல்லா கொதிக்க மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.